Hello everyone, welcome to Nether Academy. இன்னைக்கு அந்த MBA ஓட Unit 5 of Automobile Engineering part A. Unit 5 இருக்குன்னா அந்த Automobile Engineering டாபிக்ல MPFI and CRDI ரெண்டுமே சேர்ந்து கொடுக்கல அதுக்கு we will discuss it jointly. Okay. So here MPFI and CRDI means MPFI means multi-point fuel injection and CRDI means common rate direct injection. ரெண்டுலயுமே நிறைய similarities இருக்காங்க. இது ரெண்டும் fuel injectionல இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கனா technologies. Okay. இது MPFI petrol enginesக்காக யூஸ் பண்ணுவாங்க and CRDI for diesel engines. இந்த MPFI பார்த்தா அதுக்கு முன்னாடி அந்த MPFI வந்தாச்சு. வாட்ஸ் தி நீட் ஆஃப் MPFI மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் முதல்ல அது சொல்லிடலாம். இது நார்மல் ஒரு 90s கார்ல இருந்த ஃபியூல் ஃபீட் சிஸ்டம். வாட் இஸ் ஃபியூல் ஃபீட் சிஸ்டம்? ஃபியூல் ஃபீட் சிஸ்டம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஃபியூல் பெட்ரோல் டேங்க்ல தான் இருக்கும். அந்த ஃபியூல் டேங்க்ல இருக்கிற பெட்ரோல் பெட்ரோல் ஆர் டீசல் எனி ஃபியூல் அது அங்கேருந்து பம்ப் பண்ணி அந்த என்ஜினுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணணும் அட் ஸ்பெசிபிக் ப்ரெஷர். அதுதான் ஃபியூல் ஃபீட் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன். ஓகே, அங்கே நிறைய ஆளுகள் இருக்காங்க. இந்த மாதிரி பம்பு, ஸ்ட்ரெயினர் ஆர் ஃபில்டர் அந்த மாதிரி நிறைய ஆளுகள் இருக்காங்க. ஒன் பை ஒன் we will check. இந்த CRDI and MPFI இல்லை இப்போனா அந்த 2000 அந்த ஆரம்பத்தில் கார்ஸ் எல்லாம் they have upgraded to MPFI. CRDI ஆட்டோமொபைல் ஜேர்னல்ஸ் அதே மாதிரி ஆட்டோமொபைல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதிலெல்லாம் பார்த்தா இந்த ரெண்டு டேர்ம்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். ஓகே, சில வண்டியில் CRDI போட்டு இருக்கும் அந்த பேக் சைடில் எல்லாமே. ஓகே, காமன் ரேட் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டீசல் என்ஜின்ஸ், டீசல் கார்ஸ் அதில் இங்கே பார்த்தா இதுதான் ஃபியூல் ஃபீட் சிஸ்டம். ஃபியூல் ஃபீட் சிஸ்டம் இது அவங்களோட ஃபியூல் டேங்க். இங்கே ஃபியூல் போட்டாச்சு, அதான் இங்கே இருக்கு ஃபியூல் இங்கே இருக்காங்க. யூ ஹாவ் டு கேரி திஸ் ஃபியூல் டு என்ஜின் ஆர் கம்பஷன் சேம்பர் ஆர் சிலிண்டர். யூ ஹாவ் டு இங்க இருந்து அந்த ஃபியூல் எடுத்து இந்த என்ஜினுக்குள்ள கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கும். அந்த ஃபியூல் டேங்கில் செடிமெண்ட்ஸ் இருக்குவாங்க. அந்த பெட்ரோல் பங்கில் இருக்கிற பெட்ரோல் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். இம்பியூரிட்டிஸ் மீன்ஸ் செடிமெண்ட்ஸ், டஸ்ட், அந்த மாதிரி செடிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இங்க ஒரு ஃபியூல் ஃபில்டர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபியூல் பம்ப் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இட் வில் டேக் ஃபியூல் ஃப்ரம் திஸ் டேங்க். ஃபியூல் ஃபில்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபியூல் கார்புரேட்டர். கார்புரேட்டர்னா MPFI பெட்ரோல் இன்ஜின் தான் கார்புரேட்டர் இருக்கும், டீசல் இன்ஜின் இல்ல. இந்த MPFI யோட முன்னாடி டெக்னாலஜி ஆர் 90s வரைக்கும் இருந்த டெக்னாலஜி அந்த கார்புரேட்டர் டெக்னாலஜி. கார்புரேட்டர் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் கார்புரேட்டர் டெக்னாலஜி அது கொஞ்சம் பிரீஃபா சொல்லிடலாம். இந்த MPFI CRDIக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிடலாம். இது பார்த்தா இந்த கார்புரேட்டர்ல ஃபியூல் இருக்கும், ஏர் இருக்கும். ரெண்டு இந்த கார்புரேட்டர்ல தான் மிக்ஸ் ஆகும். ஏர் அண்ட் ஃபியூல் வில் கெட் மிக்சட் இன்சைட் த கார்புரேட்டர் இன் த ஸ்பெசிஃபைட் ஃபியூல் ரேஷியோ. அதுக்கப்புறம் தான் இது இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க த்ரோட்டில் வால்வ் வழியா. நீங்க ஆக்சிலேட் கொடுக்கும்போது த்ரோட்டில் வால்வ் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். அது வழி இட் வில் சேஞ்ச் த குவான்டிட்டி ஆஃப் ஃபியூல், ஏர் ஃபியூல் என்டரிங் த கம்பஷன் சேம்பர், ஆக்சிலரேஷன் ஆர் டீசலரேஷன். இது கார்புரேட்டர் டெக்னாலஜி. இந்த கார்பரேட்டர் சைடு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அது இல்ல, MPFI அதுதான் இப்போ யூஸ் பண்ண டெக்னாலஜி இன் பெட்ரோல் என்ஜின்ஸ். இங்க பார்த்தா ஏர் ஃபில்டர் உங்களுக்கு தெரியும். அந்த ஏர் ஃபில்டர் இருக்கும். அதே மாதிரி அந்த கார்பரேட்டர் ஃபியூல், அந்த ஃபில்டர்ட் ஃபியூல் வில் கம் இன் திஸ் அண்ட் ஏர் வில் கம் ஹியர். ரெண்டுமே சேர்ந்து கம்பஷன் சேம்பரில் போய் அந்த இக்னிஷன் நடக்கும். கம்பஷன் பவர் இஸ் ப்ரொடியூஸ்ட். MPFI என்னன்னு பார்த்துக்கலாம். What is this MPFI? Multi-point fuel injection. அந்த பேர்ல இருக்குது fuel injection multi-point, more than one pointல பண்ணிருக்காங்க. இங்க எப்படின்னா இதெல்லாம் நார்மல் முன்னாடி இருந்த அதே மாதிரி டேங்க் அந்த fuel filter வழியா பம்ப் வழியா எடுத்தாச்சு. இங்க பார்த்தா ஒரு காமன் ரெயில் இல்லைன்னா ஃபியூல் ரெயில் இருக்கும். ஒரு ஃபியூல் ரெயில், அந்த ப்ரெஷரைஸ்டு ஃபியூல் இங்கே வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் 4 சிலிண்டர் என்ஜின் நினைச்சிருக்கோம். 4 சிலிண்டருக்கும் 4 இன்ஜெக்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே,
ஏர் வந்து கம்பஷன் சேம்பருக்கு வந்துடும், ஃபியூல் வந்து இங்க இருந்து கம்பஷன் சேம்பருக்கு இன்ஜெக்ட் பண்ணிடும். கார்பரேட்டர்ல மிக்சிங் இல்ல. இந்த இன்ஜெக்டர்ஸ் வந்து only for fuel, no air. ஏர் வந்து வேற வழியா வந்து அந்த கம்பஷன் சேம்பருக்கு வருவாங்க. இங்க வந்து பார்த்தா ஒரு பிரஷர் ரெகுலேட்டர் இருக்கும். அந்த அதுதான் அந்த இங்க இருக்கிற பிரஷர் ரெகுலேட் பண்றது. இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து ஓரோ சிலிண்டருக்கும் செப்பரேட் இன்ஜெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இதுக்கு பேரு மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன். மல்டி. ஓகே, இதுல மெயினா வந்து எப்படி இது கண்ட்ரோல் பண்றது? இது கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் இருப்பாங்க, ECU சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். அந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் தான் எவ்வளோ ஃபியூல் உள்ள போக வேண்டி இருக்கு, அதே அந்த மிக்சரோட ஏர் ஃபியூல் ரேஷியோ எவ்வளோ வேணும், அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க இருந்து ஃபியூல் போகணும். அதெல்லாம் அந்த நிறைய சென்சர்ஸ் இருக்கும். அந்த கம்பஷனோட எஃபிஷியன்சி எல்லாமே சென்சர்ஸ் இருக்கும். அதுக்கு ரியல் டைமா அது வேரி பண்ணிட்டு இது வந்து ஃபியூல் கொடுப்பாங்க. அதுதான் இதோட ஃபங்க்ஷன், ECUயோடது. ECU தான் அந்த லாஜிக் அப்ளை பண்றது இங்க. ஓகே, அதுக்கு ECUக்கு எப்படி அந்த இது கிடைக்கும், இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? லாட் ஆஃப் சென்சர்ஸ். அந்த சென்சர்ஸ் எடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி இது வந்து வேரி பண்ணுவாங்க அந்த ஃபியூலோட இன்ஜெக்ஷன். அதுதான் MPFI, மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன். அது வந்து பெட்ரோல் இன்ஜினுக்கு மட்டும், டீசல் இன்ஜினுக்கு இல்லை. ஓகே, கார்பரேட்டரோட ஒரு அட்வான்ஸ்ட், இல்லைன்னா கார்பரேட்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டா இது போட்டிருக்காங்க. கார்பரேட்டர் வந்து மல்டி சிலிண்டர் ஆனாலும் ஒண்ணுதான் இருக்கும். ஆனா கொஞ்சம் ஹை எஃபிஷியன்சி ரைசிங் கார்ஸுக்கு எல்லாம் முன்னாடி ஓல்டர் டேஸ்ல வந்து மல்டிபிள் கார்பரேட்டர்ஸ் கொடுத்துருவோம். ரொம்ப ரயர் கேசஸ், ரொம்ப அதிகம் டெக்னாலஜி வேணும், ரொம்ப ரயர் கேசஸ் கொடுத்துருந்தோம். ஆனா நார்மலி we are saying it will be a single கார்பரேட்டர் தான் இருக்கும். ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லா இடத்துலயும் டிஃப்ரெண்ட் மிக்சிங். அந்த டிரைவரோட டிரைவிங் ஹேபிட் கூட இது பண்ணுவாங்க, லாகின் பண்ணுவாங்க. லாகின் பண்ணா அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே லோக அந்த லாக் வச்சு டிரைவிங் பிஹேவியர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அதுக்கு சூட்டபிளா இன்ஜெக்ஷன் கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, அதுதான் MPFI. நெக்ஸ்ட் பார்த்தா அதோட கொஞ்சம் பாயிண்ட்ஸ். யூஸ்ட் இன் பெட்ரோல் இன்ஜின்ஸ் only. ECU, ஃபியூல் இன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் பண்றது ECU, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். 1 இன்ஜெக்டர் ஃபார் ஈச் சிலிண்டர். ஓரோ சிலிண்டருக்கும் ஒரு இன்ஜெக்டர் இருக்கும். 3 மெயின் காம்போனன்ட்ஸ். ஆனா ஃபியூல் சிஸ்டம், ஏர் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த ஃபியூல் சிஸ்டம் வந்து அந்த டேங்க்னு பம்ப், ஃபில்டர் எல்லாம் வழியா தான் ஃபியூல் வரும். ஏர் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் மீன்ஸ் ஃபில்டர்ட் ஏர் will come into the combustion chamber. எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம் மீன்ஸ் அது ரெண்டும் கண்ட்ரோல் பண்றது ECU, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். நெக்ஸ்ட் CRDI, காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன். இதுக்கு ஏன் காமன்? அதே மாதிரி தான் MPFI மாதிரி ஒரு காமனான ஒரு இடம் இருக்கும். பாக்கி எல்லாம் சேம் தான், இதொന്നും பார்க்க தேவையில்லை. அந்த டீசலுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் வேணும், அதுக்காக அந்த பம்ப் எல்லாம் செப்பரேட் கொடுத்து காமிச்சிருக்காங்க. இந்த பேசிக் ஐடியா கிடைக்கிறதுக்கு இதுவும் தேவையில்லை. ஃபியூல் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் ப்ரெஷரைஸ் பண்ணி இங்கே கொடுத்தாச்சு. இதுதான் இன்ஜெக்டர்ஸ். இட்ஸ் 4 சிலிண்டர், அதனால 4 இன்ஜெக்டர். டீசல் இன்ஜின், டீசல் இன்ஜின் அதே மாதிரி தான் இங்க வந்து அந்த ஸ்பெசிஃபைட் ப்ரெஷர்ல இதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இங்க வந்து பார்த்தா ஒரு ஒரு இது இருக்கு என்னன்னா, சில சம்டைம்ஸ் அந்த பம்பும் இன்ஜெக்டரும் வந்து பம்பு தான் இந்த ரிக்வயர்ட் ப்ரெஷரை ஏத்துனது. ரிக்வயர்ட் ப்ரெஷர் வரைக்கும் ரைஸ் பண்ணி வைக்கிறது அந்த பம்பு தான். அந்த இன்ஜெக்டர் வந்து அந்த ப்ரெஷர்ல அந்த நோசில் ஓப்பன் ஆயிட்டு அந்த ஃபியூல் கம்பஷன் சேம்பருக்குள்ள ஆட்டமைசேஷன் நடக்கும். யூனிட் இன்ஜெக்டர்ஸ் இருக்கு. யூனிட் இன்ஜெக்டர்ஸ்னா பம்போடையும் இன்ஜெக்டரோடையும் போத் ஃபங்க்ஷன் ஒரே ஒரு இன்ஜெக்டர். அந்த இன்ஜெக்டர் பார்த்துடுவாங்க. பம்பிங் மீன்ஸ் ப்ரெஷரைசிங் பிளஸ் இன்ஜெக்ஷன் மீன்ஸ் ஆட்டமைசேஷன். அது ரெண்டும் சேம் இன்ஜெக்டர் பார்த்துருந்துன்னா அதுக்கு பேர் வந்து யூனிட் இன்ஜெக்டர்ஸ். ஓகே, அதுவும் கூட இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். இதுதான் நம்ம அந்த ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் டீசலா இருந்தா இந்த மாதிரி CRDI நிறைய இதெல்லாம் வந்திருக்கும். அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கும். ஆனா அதுவும் தேவையில்லை, அந்த பேசிக் ஐடியா போதும் எப்படி இது நடக்கணும். மெயின் யூனிட் வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். ரெண்டிலுமே CRDIலும் MPFIலும் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். சென்சர்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குவாங்க, ஆக்சுவேட்டர்ஸ்
அதோட அவுட்புட் வேரி பண்ணுவாங்க அந்த இன்ஜெக்ஷன். ஓகே, இதுதான் எம்பிஎஃப்ஓட அண்ட் சிஆர்டி என்ஜின்ஸ் எப்படி ஒர்க் பண்றது, எந்த காம்பனன்ட்ஸ் இருக்குது அது எல்லாமே. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்ட்ல வந்து ஃபியூல் ஃபீட் சிஸ்டத்துல வரனா ரெண்டு டாபிக்ஸ் MPFI and CRDA, one in petrol and one in diesel. Okay, hope you understood the topic. Next video goodbye, take care and thank you.